அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் சுந்தரர் தேவாரம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியை வணங்கி, சான்றோர் பெருமக்களே, சுந்தரர் தேவாரத்தில் திருக்கச்சி அநேகதம் காவதம் என்கிற பதிகம், அதிலே ஒரு சில பாடல்களை நாம் பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். சான்றோர் பெருமக்களே, காஞ்சிபுரத்தில் அநேகதம் காவதம் என்கிற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில்தான் பெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சி தருகின்ற இடமாகும். அநேகதம் காவதம் என்கிற கோயில்தான் பெருமானுக்கு மிக்க உவகையை தருகின்ற இடமாகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானின் சிறப்புகளையெல்லாம் கூறி அவர் மகிழ்ந்து எழுந்தரு அருளுகின்ற அந்த அநேகதம் காவதம் கோயிலை குறித்தும் நம்மிடையே அவர் அழகாக பாடியிருக்கிறார். அதில் ஒரு பாடல், தேனை புரிந்து உழல் சஞ்சடை எம்பெருமானது இடம், திகழ் ஐங்கணைய கோனை எரித்து எரியாடி இடம், குலவானது இடம், குறையா மறையாமானை இடத்ததொரு கையன் இடம், மதம் மாறுபட பொழியும் மலைபோல் ஆனை உரித்த பிரானது இடம், கலிக்கச்சி அநேகதம் காவதமே. கலிக்கச்சி அநேகதம் காவதமே. எம் பெருமான் திருக்கச்சியில் உள்ள, காஞ்சிபுரத்தில் உள்ள அநேகதம் காவதம் என்னும் கோயிலில் அவர் மிகவும் மகிழ்ந்து மகிழ்ந்து எழுந்தருள்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகிறார்கள். தேனாகிய நெய்யை விரும்பி உழல்கின்ற சிவந்த சடையை உடையவனாம் பெருமான். தேன் அபிஷேகம் அவருக்கு மிகவும் விருப்பமா. அதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். தேனாகிய நெய்யை விரும்பி உழல்கின்ற சிவந்த சடையை உடைய சிவபெருமான். அந்த சிவபெருமான் வேறு என்னவா அவருக்கு பெருமை? அவர் அழகு பொருந்திய 5 மலரம்புகளை கொண்டிருக்கின்ற மன்மதனை எரித்தவராவர். மன்மதனை அழகு பொருந்திய 5 மலர் அம்புகளை உடைய மன்மதனை எரித்தவர். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மிகவும் மேலானவர். எல்லா தேவர்களுக்கும் தலைவன் சிவபெருமான். அதைத்தான் சுவாமிகள் சொல்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மிகவும் மேலானவர் அவர், மிகவும் மேலானவர். தன்னுடைய இடப்பக்கத்தில் இருக்கின்ற கைகளில் ஒன்றில் புள்ளிகள் மிக்க மானை ஏந்தி கொண்டிருக்கிறாராம். இடப்பக்கத்தில் இருக்கிற கைகளில் ஒரு கையில் மிக அதிகமான புள்ளிகளுடைய மானை அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் என்ன சிறப்பு அவருக்கு? 3 மதங்களை பொழிகின்ற யானை, கன்ன மதம், கபோல மதம், பீஜ மதம் என்கிற 3 மதங்களை ஒன்றுக்கொன்று முற்பட்டு பொழிகின்ற மலைபோல் இருக்கின்ற யானையை, அந்த யானையுடைய தோலை உரித்தவரா சிவபெருமான். இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய
சிவபெருமான் இருக்கிறாரே, அவர் மிகவும் மகிழத்தக்க விரும்பத்தக்க கோயில் எது என்று நீங்கள் கேட்டால், சான்றோர் பெருமக்களே, ஆரவாரம் மிக்க காஞ்சிபுரத்தில் அநேகதம் காவதம் என்கிற கோயில் ஆகும். இதில் ஒரு சிறப்பு நம்ம பார்க்குறோம். செஞ்சடைன்னு சொன்னார். பெருமானுக்கு சடை மட்டும் சிகப்பு நிறம் அல்ல, அவர் மேனியே அழல் நிறம், நெருப்பு நிறம், சிகப்பு நிறம் ஆகும். அவர் மேனியே அப்படித்தான். அதை கூட இன்னொரு பாடலில் சுவாமிகள் மிக அழகாக பாடுவார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. ஆக சடை மட்டுமல்ல, அவர் மேனி கூட பொன்மேனியன் என்று சுந்தரம் சுவாமிகள் மிக அழகாக பாடுவார்கள். ஒரு முறை தேவர்களெல்லாம் ஒன்று கூடி சிவபெருமானின் தவம் கலைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக மன்மதனை நீ போய் அந்த மலர் அம்புகள் எய்து பெருமானுடைய தவத்தை நீ கலைத்து விட வேண்டும்னு சொன்னாங்க. பயந்து போனார் மன்மதன். நான் போக மாட்டேன், அவர் என்னை எரிச்சிடுவார், அங்கே போகலன்னா நாங்கள் உன்னை எரிச்சிடுவோம். இந்த தேவர்கள், திருமால் முதலிய தேவர்கள்லாம் சொன்னாங்க. அதனால் இங்கே எரிந்து போவதை விட பெருமான் கையிலே போகிறது நல்லதுன்னு போனார். மலரம்புகளை விட்டார். பெருமானுக்கு கோபம் அதிகமாகுது. மன்மதனை எரித்தார். அது ஒரு சிறப்பு. பெருமான் மன்மதனை எரித்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் பெருமானை எதிர்த்து, சிவபெருமானை எதிர்த்து பகைமை கொண்டு இவரை அழிக்க எண்ணி, யார்? ஆதியும் அந்தமும் இல்லாதவன், பிறப்பு இறப்பு இல்லாதவன், இவரை அழிக்க எண்ணி யானையை அனுப்புகிறாங்க. அந்த யானையை ரொம்ப எளிமையாக அதன் தோலை உரித்து போர்த்தி கொண்டார் என்று சொல்கிறார். ஆக இவ்வளவு சிறப்புகள் மிக்க இந்த சிவபெருமான் மிகுந்த ஆசையாக எழுந்தருளுகின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆரவாரமிக்க காஞ்சிபுரத்தில் அநேகதம் காவதம் என்கிற கோயில் ஆகும். ஆக இவ்வளோ சிறப்புகள் மிக்க பெருமான் விரும்புகின்ற இடம் கோயில் அநேகதம் காவதம் என்கிற கோயிலாகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடலில் கூட பெருமானுடைய சிறப்புகளை குறித்து இதே பதிகத்தில் மிக அழகாக சொல்லுவார். கூறுநடை குழிகண் பகுவாயன பேய் உகந்து ஆட நின்று ஓரியிட வேறுபட குடகத்திலை அம்பலவாணன் நின்று விரும்பு ஆடல் புரியும் இடம், நின்று ஆடல் விரும்பும் இடம், ஏறுவிடை கொடியம் பெருமான் இமையோர் பெருமான் உமையாள் கணவன் ஆறு சடைக்குடை அப்பனிடம் கலி கச்சி அநேகதம் காவதமே. பெருமான் நடனம் ஆடுவது என்றால் பெருமானுக்கு மிகுந்த விருப்பம் அதிகமாக. பெருமான் நடனம் ஆடுகிறாராம். அவர் நடனம் ஆடும்போது கூட யார் ஆடுகிறார்கள்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக சொல்லுகிறார். யார் ஆடுறதான்? பேய்கள் நடனம் ஆடுகின்றனமா விரும்பி. பெருமானோட சிவபெருமான் நடனம் ஆடும்போது பேய்கள் விரும்பி நடனம் ஆடுகின்றன. அந்த பேய்கள் எப்படி இருக்குமா? குறு நடையாம், சின்ன சின்ன நடை, குழிகள் கண்கள் இருக்கிற இடத்துல குழிகள் இருக்குமா. ஆக குறுநடை, குழிக்கண், பிளந்த வாய் பிளந்து போயிருக்குமா. இப்படிப்பட்ட உருவ அமைப்புடைய பேய்கள் சிவபெருமான் நடனம் ஆடும்போது இந்த பேய்களும் விரும்பி நடனம் ஆடுமா. பாட்டு பாடணுமே. யாரா? நரிகள் தான் பாடுமா. நரிகள் ஊளையிடுமா. அந்த ஊளையிடுகின்றது தான் சிவபெருமான் நடனத்திற்கு ஏற்ற பாடலாக அமையுமா. அப்படிப்பட்ட சிவபெருமான் நடனம் ஆடும்போது தன் கையில் இடபக்கொடியை ஏந்தி இருக்கிறார். தன் கையில்
நடனமாடும்போது சிவபெருமான் இடபக்கொடியை ஏந்தி இருக்கிறாராம். அவர் வேறு யாரும் அவர் தேவர்களுக்கெல்லாம் தலைவனா. அப்புறம் உமையாள் பார்வதி அம்மையாருக்கு அவர் கணவனா. அப்புறம் 6 கங்கை 6 சடையிலே வைத்து கொண்டு போகிறான். 6 சடைக்கு உடை அப்பன், கங்கை ஆற்றினை தலையிலே வைத்து கொண்டிருப்பவன். ஆக இவ்வளவு சிறப்புகள் உடையவர் தான் நம் பெருமான், இவ்வளவு பெருமைகள் உடையவர் தான் நம் பெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆரவாரம் மிக்க காஞ்சிபுரத்தில் அநேகதம் காவதம் என்கிற கோயிலில் மகிழ்ந்து எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு மிகவும் விருப்பமான இடம் இந்த கோயிலாம், அநேகதம் காவதம் காஞ்சிபுரத்தில். ஆக என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஆக இதில் இன்னொரு இது நாம் பார்க்கணும். இதில் 6 சடைக்கு உடை அப்பன்னு சொல்கிறார். கங்கை ஆற்றினை தன் தலையிலே சூடி கொண்டிருப்பவன், சந்திரனை சூடி கொண்டிருப்பது போல் கங்கை ஆற்றினை தன் தலையிலே வைத்து கொண்டிருப்பவன் சிவபெருமான். அதை கூட இன்னொரு பாடலில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக அழகாக சொல்ல, அளவொரு பிழைகள் பொறுத்தருள் நின்னை அணிவுறு பாதியில் வைத்து தளர்பிழை 3 பொறுப்பவள் தன்னை சடைமுடி வைத்தனன், அதனால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான், களமர்மொய் கழனிசூர் திருவானைக்கா அகிலாண்ட நாயகியேன்னு சொன்னார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பற்றி பாரும்போது, அம்மா உமாதேவி என் தாயே, எவ்வளவு பிழைகள் நாங்கள் செஞ்சாலும் நீங்கள் பொறுத்து கொள்கிறீர்கள். ஆக எத்தனை பிழைகள் செய்தாலும் பொறுத்து கொள்கிற அம்மா, உங்களை என் தந்தை உடம்பில் பாதியில் வைத்தார், ஆனால் 3 பிழைகள் பொறுக்கின்ற கங்கையை தூக்கி தலைமேலே வைத்தார் என்று விளையாட்டாக பார்வதியை பார்த்து பேசுவதாக மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிக அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கிறார். ஆக இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய பெருமான் சிவபெருமான் காஞ்சிபுரத்தில் ஆரவாரமிக்க காஞ்சிபுரத்தில் அநேகதம் காவதம் என்கிற கோயிலில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். இன்னொரு பாடல், கொடிகளிடை குயில் கூவுமிடம் மயில் ஆளுமிடம், கொடிகளிடை குயில் கூவுமிடம் மயில் ஆளுமிடம், மழுவாளுடைய கடிகொள் புனல் சடை கொண்டனுதல் கரை கண்டனிடம் பிறை துண்டமுடி செடிகொள் வினைப்பகை தீருமிடம் திருவாகுமிடம், திருமார்பகலத்து அடிகளிடம் அழல் வண்ணனிடம் கலி கச்சி அநேகதம் காவதமே. இந்த இடம் இருக்கிறதே, அநேகதம் காவதம் என்கிற அந்த கோயில் இருக்கிறதே, அந்த கோயிலில் நீங்கள் போனால், நாம் போனால் என்ன ஆகுமா, நம்முடைய வினையாகிய பகைகளெல்லாம் தீர்ந்து போகுமா. நம் வினையாகிய பகைகளெல்லாம் தீர்க்கின்ற இடம்தான் இந்த அநேகதம் காவதம் என்கிற கோயில். வினைகள் தீர்க்கும், எல்லா நன்மைகளும் உண்டாகும், எல்லா நன்மைகளும் நமக்கு வரும். என்ன காரணமா, இங்கே மழு ஆயுதத்தை ஐயன் ஏந்தி கொண்டிருக்கிறார். சிவபெருமான் மழு ஆயுதத்தை அவர் இங்கே ஏந்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கங்கையை சடையில் அவர் வைத்து கொண்டிருக்கிறார், சந்திரனை நெற்றியில் வைத்து கொண்டிருக்கிறார், நீலகண்டனாக அவர் திகழ்கிறார், மார்பில் நல்ல அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கிறார், அழல் நிறத்தை கொண்டிருக்கிறார், நெருப்பு நிறத்தை அவர் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிவபெருமான் எழுந்தருளி இருப்பதனால இந்த அநேகதம் காவதம் என்ற கோயிலில் பக்தர்கள் அன்பர்கள் போனால் அவருடைய வினையாகிய பகையெல்லாம் தீர்ந்து போகும், எல்லா நன்மைகளும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பெண்கள் பாடுகிறார்களாம், சிவபெருமானை புகழ்ந்து பெண்கள் பாடுகிறார்களாம். இந்த பெண்கள் பாடும்போது குயில்கள் கூட கூவுகின்றனவா. பெண்கள் ஒரு பக்கம் பாடுறாங்க சிவபெருமானை புகழ்ந்து, குயில் ஒரு பக்கம் கூவுகிறது. பெண்கள் ஒரு பக்கம் நடனமாடுகிறார்கள், மயில்கள் ஒரு பக்கம் நடனமாடுகின்றன. ஆக இப்படிப்பட்ட மிக அழகான இந்த கோயிலில்தான், இந்த அநேகதம் காவதம் என்கிற கோவிலில்தான் பெருமான் மகிழ்ந்து எழுந்தருளி உரைகிறார் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆக இவ்வளவு அழகான கோயில் அநேகதம் காவதம் காஞ்சிபுரத்தில். சான்றோர் பெருமக்களே,
நாமெல்லாம் அந்த கோயிலை சென்று தரிசிக்க வேண்டும். குயில் கூவுகின்றதுன்னு போட்டார். ஆக இதை பார்த்தோன்னே திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் மிக அழகாக குயிலை பற்றி ஒரு பாடல் பாடியிருக்கார். கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழுக்கு அப்பால், ஜோதி மணிமுடி சொல்லில் சொல் இருந்து நின்ற தொன்மை, ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் வரக்கூவாய். ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் வரக்கூவாயின்னு சொல்லுவார். அந்தமிலான் வரக்கூவாய். ஆக குயிலை பற்றி சொல்கிறார். குயிலை அனுப்புகிறாளாம் சிவபெருமான்கிட்ட தூதா, நீ போய் குயிலை சிவபெருமானை இங்கே வர சொல், ஆனால் நீ நேராக போயிடாத, ஏன் குயில் கருப்பாக இருக்குமா, அதனால் அவன் நேராக போகக்கூடாதான். ஆனால் நிறம்தான் கருப்பை ஒழிய குயிலினுடைய குரல் மிக இனிமையாக இருக்கும். அதனால் நீ பக்கத்தில் எங்கன்னா ஒளிச்சுன்னு இருந்து நீ கூவுனா ஓஹோ நம்ம போகணும் போலுக்குது என்று சிவபெருமான் வருவார். போயிடு. சரி, என்ன அடையாளம், எப்படி சொல்லி கூப்பிட்டா அவர்? அப்படியா, எங்கள் தலைவன்னா அது போய் ஒரு அடையாளம் ஆகுமாம்மா? திருப்பதியில் போய் என்ன அடையாளம் உங்கள் கணவருக்குமா? மொட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், எல்லாம் தான் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுபோல் எங்கள் தலைவன்னு சொல்கிறீங்களாம்மா, அது எப்படி நான் அது கண்டுபிடிக்கிறது? அப்புறம் தான் சொல்கிறேன், கணவன் பேரை சொல்லக்கூடாது, அதனால தான் எங்கள் தலைவன்னு சொன்னேன். அவருடைய பாதம் இருக்கிறதே அது பாதாளம் ஏழுக்கும் அப்பால், அதான் அடையாளம். அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதல என்கிற இந்த 7 பாதாள உலகங்கள் இருக்கிறத இந்த உலகங்களுக்கெல்லாம் தாண்டி இருக்குமா, அதான் அடையாளம். அவ்வளோ நீளமான திருவடியை பெற்றவர் தான். பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழுக்கும் அப்பால், அவ்வளோ நீளமான திருவடியை கொண்டிருப்பவர். திருமுடி சோதி மணிமுடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை, அது சொல்ல முடியாதும்மா. சொல்லுக்கெல்லாம் அப்பால் பட்டது அவருடைய திருமுடி. ஒரே ஒளிமயமாக இருக்கும். நீங்கள் போனாலே தெரியும், வெளிச்சம் ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதான் அவருடைய திருமுடி. அவ்வளோ ஒளி பொருந்திய திருமுடியை உடையவர். நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஐயாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி குயிலை அனுப்புவதாக மணிவாசக பெருமான் மிக அழகாக அந்த பாடலையும் பாடுகிறார். சடைசாமிகள் ஆசிரமம்னு திருவண்ணாமலை மலை மேலே ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அந்த ஆசிரமத்தில் ஒரு முறை ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய வேள்வி பண்ணாங்க, ஒரு 4 மணி நேரம் மிகப்பெரிய வேள்வி. நமக்கு தெரிந்த தம்பி தான், சத்யான்றவர் தான் பெரிய வேள்வி பண்ணார். அந்த வேள்வி பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. சங்கு இடையிடையே அன்பர்கள் சங்கு பிடிக்கிறாங்க. அந்த சங்கு சத்தம் பூ அப்படின்னு சங்கு சத்தம் வர்றப்போ அங்கே ஒரு நாய் இருந்தது. அது ஊ, அவர் சங்கு சத்தம் பூ, நாய் ஊ, மிக அதிசயமாக இருந்தது. இது எவ்வளோ தூரம் ஊதுறாரோ அந்த அளவுக்கு அது குரல் எழுப்பி அது ஒலிக்க செய்தது. ஆக சான்றோர் பெருமக்களே, இப்படிப்பட்ட நல்ல ஆசிரமங்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கின்றன. இன்று சித்ரா பௌர்ணமி, லட்சக்கணக்கான மக்கள் மலைவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அநேகதம் காவதம் என்கிற கோயிலை பற்றி, சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து எழுந்தருளுகின்ற அந்த கோயிலை பற்றி பேசுவதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் எல்லோரும் ஒரு முறை காஞ்சிபுரம் சென்று அநேகதம் காவதம் என்கிற அந்த கோயிலை தரிசிப்போமா? நன்றி, வணக்கம்.